வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. சாப்பிடுறா. டேய் இங்க வாடா. தம்பி என்னைவா? தாத்தா உன்னதாண்டா வாடா. தாத்தாவுக்கு ஒரு மரியாதை. வாடா புண்டா வா உட்காரு வா. மதிக்கணும்னா அது மாதிரி நடந்துக்கடா. டேய் தாத்தா இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். 5 மணி நேரம் நான் இங்கே நிற்கிறேன். யாராவது நிற்க முடியுமா? நீங்கள் உன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா. வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா உன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம். நாங்கள் படித்து உழுப்போமா? நீங்கள் யாராவது நிற்க முடியுமா 5 மணி நேரம் ஒரே இடத்துலயே? 5 மணி நேரங்களுக்கு மேலாக நான் நிற்கக்கூடியவன். என்னுடைய பாடலில் தானே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அடங்கொம்மால சிம்பு வந்து தவறான ஒரு பாடல் பாடி உனக்கு ஏதாவது இருக்கா அந்த பிரச்சனைக்காக அங்க வந்திருக்கோம். உனக்கு அறிவு இருக்கா? நீ என்னடா சொல்ற புண்டை எரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு. நான் கேட்கறதுக்கு சொல்லு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல சொல்லு உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேட்கிறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ கேட்கறதுக்கு நான் முதல்ல நீ வந்து எனக்கு என் கூட பேசுறதுக்கு அறிவு இருக்குங்கிறதுக்கு உனக்கு எந்த அறிவு? என்ன புண்டை நீ பேசுற எனக்கு புரியல. திரு சல்லிப்பூத்து சாரி நண்பரே. இசை கலைஞர்களே, இது ஒரு புதிய அறிவிப்பு. என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? என்னிடம் முன் அனுமதி பெறாமல் என்னுடைய பாடல்களை பாட விரும்புகிற இசைக்கலைஞர்கள் முன் அனுமதி பெற்று அதற்குரிய விஷயங்களை முறைப்படி செய்துவிட்டு அதன் பின்னால் பாடுவதுதான் முறையானதாகும். இல்லை என்றால் சட்டப்படி குற்றமாகும். தங்களுக்கு சூத்து கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒத்துக்கிறேன். ஆனா லைஃப் பூரா லோல் படணும். அப்பதான் புத்தி வரும் அந்த தாய்லிக்கு. என்னிடம் முன் அனுமதி பெறாமல் பாடுகிறவர்களோ இசைக்குழுவர்கள் வாசிக்கிறவர்களோ அப்படி செய்வது தவறு என்பதை நீங்கள் உணர வேண்டும். மனம் வருந்தி இந்த ஆண்டவனிடத்துல மனம் வருந்தி நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆண்டவர் எல்லாம் வல்ல அந்த ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக. அப்படி செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பாடுவதற்கு நான் இடைஞ்சல் செய்யவில்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாங்குகின்ற பணத்திற்குத்தான் ராயல்டி தொகையை தவிர நீங்கள் பாடுகின்ற பாடலுக்கு ராயல்டி தொகை இல்லை. எனக்கு தெரியல. நீங்கள் பாடுவது இலவசமாக பாடினால் இலவசமாக பாடிவிடலாம். இலவசமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். சின்ன விஷயம். யார் சொன்ன அந்த செட்டப்லாம்? அது சொல்ற நீ யார்? முதல்ல ஆட்டிட்டு வந்துருவீங்க. பணம் வாங்குகிறீர்கள் அல்லவா? சும்மா கச்சேரி பண்றீங்க. என் பாட்டு தானே பாடுறீங்க. என் பாட்டுக்கு நீ பணம் வாங்குற. அந்த பணத்துல எனக்கு பங்கு இல்லையா? பாட்டே என்னதுக்கிறப்ப பங்கு எப்படி இல்லாம போகும்? ரைஸ் யுவர் ஹேண்ட். இப்படி கை நல்லா இப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க. முதுகு இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. கால் இருக்கு இல்லையா, அது கால் கீழே உங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல. காலை இப்படி நீட்டிக்கோங்க. தெரியலனா பரவாயில்ல, நீட்டிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படியே கையை என்ன பண்ணுங்க, முன்னாடி கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே விமர்சனம் நிறைவுக்கு வந்தது. துண்டை போட்டு மூடிடலாம்.